விஜய் டிவியில் தொகுப்பாளினியாக தன்னுடைய பயணத்தை தொடங்கி பின்னர் சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரையில் தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்தவர் நடிகை ஜாக்லின். குறிப்பாக கோலமாவு கோகிலா திரைப்படத்தில் நடிகை நயன்தாராவின் தங்கையாக நடித்ததன் மூலம் பரவலான கவனத்தை பெற்ற அவர் தற்போது அளித்துள்ள ஒரு நேர்காணலில் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, தன்னுடைய கல்லூரி கால காதல், அதனால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் மற்றும் தன்னுடைய திருமணம் குறித்து தனது பார்வையை வெளிப்படையாக பகிர்ந்திருக்கிறார். அது தொடர்பில் பார்க்கலாம் வாங்க. சமீபத்தில் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்த ஜாக்லின் தனது வாழ்க்கையில் சந்தித்த மிகவும் மோசமான காதல் அனுபவத்தை நினைவு கூர்ந்திருக்கிறார். கல்லூரியில் படித்து கொண்டிருந்த காலத்தில் ஒருவரை காதலித்ததாக கூறிய அவர் அந்த உறவு தன்னை மனரீதியாக மிகவும் பாதித்ததாக தெரிவித்திருக்கிறார். ஆரம்பத்தில் சாதாரணமாக தோன்றிய அந்த உறவு நாளடைவில் முழுமையாக டாக்ஸிக் உறவாக மாறியதாக அவர் கூறியிருக்கிறார். அந்த காதலன் எப்போதும் தன்னை குறை கூறிக்கொண்டே இருந்ததாகவும் தன்னுடைய தோற்றம், உடை, நடத்தை என அனைத்தையும் விமர்சித்து தன்னை மன அழுத்தத்துக்கு ஆக்கியதாகவும் ஜாக்லின் கூறியிருக்கிறார். ஒரு சம்பவத்தை நினைவு கூர்ந்தும் அவ சொல்லியிருக்கிறார். ஒருமுறை நயன்தாரா மேடமின் படப்பிடிப்பு நடந்த இடத்திற்கு அருகில நாங்கள் இருந்தாங்களாம். அப்போது அவர் நயன்தாராவின் செருப்பை பார்த்து அதன் அழகை வர்ணித்திருக்கிறாராம். பொதுவாக மக்கள் அவருடைய அழகை பற்றி பேசுவார்கள். ஆனால் அவர் செருப்பை ரசித்ததோடு மட்டுமல்லாமல் அந்த செருப்பை ரசித்த அளவுக்கு கூட உன்னை நான் ரசிக்கவில்லை என்று கூறினார். நீ இன்னும் அழகாக இருக்க வேண்டும் என்றும் சொன்னார். அந்த வார்த்தைகள் என்னை மிகவும் காயப்படுத்தின என்று ஜாக்லின் சொன்னார். இது போன்ற அவமானகரமான கருத்துக்கள் தொடர்ச்சியாக வந்ததாகவும் எந்த விஷயத்திலும் தன்னை ஊக்குவிப்பதற்கு பதிலாக தன்னை தாழ்வாக அவர் உணரச் செய்ததாகவும் சொல்லியிருக்கிறார். ஒரு கட்டத்தில் அந்த உறவு வாய் தகராறுகளை தாண்டி உடல் ரீதியான வன்முறையாகவும் மாறியிருக்குதாம். காதலன் தன்னை தாக்கிய சம்பவம் தான் அந்த உறவுக்கு தான் முற்றுப்புள்ளி வைக்க காரணமாக அமைந்ததாகவும் சொல்லியிருக்கிறார். ஒரு மனிதர் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே உங்கள் நம்பிக்கையை உடைத்து கொண்டிருந்தால் அது காதல் அல்ல. அந்த உறவு என்னை மிகவும் பாதித்தது. அதற்கு பிறகுதான் நான் என்னை மீண்டும் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தேன் என ஜாக்லின் சொல்லியிருக்கிறார். அந்த உறவில் இருந்து வெளியேறிய பிறகுதான் தனது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டதாகவும் சொல்லியிருக்கிறார். சின்னத்திரை வாய்ப்புகள் கிடைத்தது. பின்னர் திரைப்படங்களில் நடிக்கும் வாய்ப்பும் கிடைத்ததாக சொல்லியிருக்கிறார். கோலமாவு கோகிலா படத்தில் நயன்தாராவுடன் இணைந்து நடித்த அனுபவத்தையும் நினைவு கூர்ந்திருக்கிறார். மேலும் பல ஆண்டுகள் கழித்து தனது முன்னாள் காதலனை தொடர்பு கொண்டு பேசிய சம்பவத்தையும் ஜாக்லின் பகிர்ந்திருக்கிறார். நான் நயன்தாராவுக்கு தங்கையாக நடித்திருக்கிறேன், மறக்காமல் அந்த படத்தை பாரு என்று மட்டும் சொல்லிட்டு போனை வைத்து விட்டேன். அது எனக்குள்ள இருந்த ஒரு சிறிய வெற்றியின் தருணமாக இருந்தது என்று சிரித்தபடி கூறியதாக சொல்லியிருக்கிறார். இதனை அடுத்து திருமணம் குறித்து தனது பார்வையையும் ஜாக்லின் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். எனக்கு தற்போது திருமணத்தின் மீது எந்த விதமான ஆர்வமும் இல்லை. நான் பார்த்தவரை திருமணம் செய்து கொண்ட பலர் மகிழ்ச்சியாக வாழ்வதாக எனக்கு தோன்றவில்லை. என்னை சுற்றியுள்ள பலரின் வாழ்க்கை அனுபவங்களும் அதையே காட்டுகின்றன என்று சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் திருமணத்தை நான் எதிர்க்கவும் இல்லை என்றும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். திருமணம் என்பது ஒரு சமூக அமைப்பு. அந்த அமைப்புக்குள்ளே சென்று வாழ விரும்புபவர்கள் வாழலாம். அது அவர்களின் தனிப்பட்ட விருப்பம். ஆனால் எல்லோருக்கும் திருமணம் அவசியம் என்ற எண்ணத்தை நான் ஏற்கவில்லை. வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ திருமணம் மட்டுமே வழி என்று நான் நம்பவில்லை என்றார். மேலும் எதிர்காலத்தில் தனது மனநிலை மாறினால் திருமணம் செய்து கொள்ளலாம் என்றும் தற்போது அதற்கான அவசியத்தை தான் உணரவில்லை என்றும் சொல்லியிருக்கிறார். பெண்கள் தங்களது வாழ்க்கை குறித்து தாங்களே முடிவெடுக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியிருக்கிறார்.
நடிகை ஜாக்குலின் பகிர்ந்துள்ள இந்த நேர்மையான மற்றும் துணிச்சலான கருத்துகள் சமூக வலைத்தளங்களில் பரவலாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக டாக்ஸிக் உறவுகள், மனநல பாதிப்புகள், பெண்களின் தன்னம்பிக்கை மற்றும் திருமணம் குறித்து சமூக எதிர்பார்ப்புகள் பற்றிய விவாதங்களை இந்த பேட்டி மீண்டும் முன்னிலைப்படுத்தி இருக்குது. பலரும் அவரது வெளிப்படையான பேச்சை பாராட்டி வருவதோடு சிலர் அவரது திருமணம் குறித்த கருத்துகளுக்கு ஆதரவும் தெரிவித்து வருகிறாங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இதுபோல மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி இணைந்திருங்கள்.